வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. சிங்கிள் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுத்துருவாங்களோன்னு ஒரு பயத்தோடையே தான் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. மனுஷனாக பிறந்தவன் எல்லாருக்குமே என்ன மாதிரி வாழ்க்கை கிடைக்குதோ அந்த வாழ்க்கையில் என்ன மேக்ஸிமம் கம்ஃபர்ட் ஜோனை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதானே தவிர கணவர் இருக்கிறாரு, இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை விலகி போயிட்டாங்க, எதா இருந்தாலும் அந்த குழந்தைங்களை பொறுப்பாக வளர்க்குறதுங்கிறது வந்து அம்மாவுக்குள்ள வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் மதுரையா? மதுரைக்கு போகணும் நம்ம. இப்போதான் மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம போகிறோம். எவ்வளோ மீனாட்சிகளுக்கு எவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த ஒரு ஆசையில் தான் போகிறோம். நிஜமாவே, ஏன்னா மதுரை மக்களுக்கே வந்து அந்த உணர்வு தானே உண்டு. எல்லாரையும் தங்க வீட்டு குழந்தைகளெல்லாம் மீனாட்சியாக பார்க்கறது, தங்க வீட்டு மாப்பிள்ளையை சொக்கநாதராக பார்க்கறதுங்கிற அந்த வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல போய் பண்ணும்போது நமக்கு என்னென்னா இன்னும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கரெக்டு. எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த ஊர்லாம் வந்து திருமலை நாயக்கர் தான் வந்து இந்த இதை வந்து வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லுவார். மீனாட்சி கல்யாணம் எப்போவுமே உண்டு, ஆனால் வந்து இந்த கள்ளழகர் வருது, ஆற்றுல இறங்குறது, அந்த மாதிரி ஒரு அந்த ஃபெஸ்டிவிட்டியை கொண்டு வந்தது, சைவ வைணவ ஒற்றுமையை ஏற்படுத்தினது, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அது சம்பிரதாயமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அப்படியே நடக்கிறது, அந்த வைப்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது வந்து இன்னையோட காலச்சூழலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இன்றைய இளைஞர்களுக்கு இது மேலேயும் நம்பிக்கை கிடையாது, இன்றைய இளைஞர்கள் வந்து நீர்த்து போய்டுறது எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தவங்க சொல்லணும். அதான் அந்த மாதிரி அதுவும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சம்பவம் அப்படிங்கிறது எதுவுமே குறை கிடையாது. கொடியேற்றத்துலேருந்து தொடங்கி மீனாட்சி திக்விஜயமாக இருக்கட்டும், இல்லைன்னா மீனாட்சியோட திருக்கல்யாணமாக இருக்கட்டும், பூப்பல்லக்கா இருக்கட்டும், திருத்தேராக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தாண்டி கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்து அது போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ வெயில் அடிக்கிற நாள். எக்ஸாக்ட்லி. நான் அதுதான் இப்போது விழாக்கள் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. சித்திரை வைகாசி மாதம் தான் வந்து நிறைய ஊர்களில் நடக்கிறது. அதே மாதிரி நரசிம்ம ஜெயந்திங்கிறது வைகாசி மாதம் வருது. பல கோவில்களில் வந்து சித்ரா பௌர்ணமியை ஒட்டி உற்சவங்கள் நடக்கிறது. என்ன வெயில் அடிக்கிறது, அதாவது பொதுவாக சொல்லிகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட்டில் வந்து, மீடியாஸில் கவர்மெண்ட் சொல்கிறத விட அனல் வீசுறது, இது பண்ணாதீங்க, வெளில போகாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அலர்ட்டுக்கு தானே சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒன்றும் எதுவும் சொல்லக்கூடாது. தான் எப்போதும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஏதாவது வெள்ளம் வந்தப்பறம் சொல்கிறீங்க, நீங்கள் முன்னாடி சொல்லலைன்னு. அந்த மாதிரி இல்லாமல் மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஸ்ட்ரோக்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் பூஜை கோவில்னால் இந்த எதையுமே பொருட்படுத்துறது இல்லை. அப்படியே போய் அங்கே நின்று அது எத்தனை வெயிலாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை போய் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது, அந்த உற்சவங்களில் அனுபவிக்கிறதுங்கிறது பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் வந்து ரொம்ப காக்காப்படுறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இதை வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற பேசுகிற கும்பல்லேருந்து நம்மளை மீட்டு எடுத்துகிட்டு வர்றது கடவுள் தான். கண்டிப்பாக. இதெல்லாம் பக்தியோ ஸ்ரத்தையோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை, இது நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒரு நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதுன்னெலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்டேருந்து இந்த ஜனங்களை மீட்கிறதே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான். கரெக்டு தான். ஒன்று தான் சொல்லுவாங்க, ஆன்மீகவாதிக்கும் நாத்திகவாதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே, வித்தியாசம் அப்படிங்கிறதே, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு. ஆன்மீகவாதிக்கும் கஷ்டம் வருது, நாத்திகனுக்கும் கஷ்டம் வருது. அதான் ஆன்மீகவாதியால் என்ன முடியும் அப்படின்னாக்க, எல்லா கஷ்டத்தையும் தூக்கி இன்னொருத்தர் தோளில் சுமத்திட்டு, அப்பா நீ தான் பார்த்துக்கணும், நான் என்னால் முடிஞ்சது ப்ரே பண்ணிட்டேன், இன்னொருத்தர்னு சொல்கிறது கடவுள்கிட்ட அவரோட தோளில் சுமத்திட்டு, இல்லை அவருடைய பாதங்களை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு இவங்க தங்க வேலையை தொடர்ந்துடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து யார்கிட்ட கொஞ்சம் கவலையாகவும் பாவமாகவும் இருக்குது அப்படின்னா, நாத்திகவாதிகளை பார்த்தா தான். இல்லைன்ட்டாங்க. அவங்க யார்ட்டையும் கொண்டு போய் நட்போ உறவோ என்ன பண்ண முடியும் பெருசாக? இன்னைக்கெல்லாம் யாராலையும் எதுவும் விலகிடுவாங்க. அவங்க யார்கிட்ட கொண்டு போய் இதை வந்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் யார்கிட்ட கொண்டு போய் பேசுவாங்க? அவங்க தானாக தான் தீர்த்துக்கணும் எல்லா பிரச்சனைகளையும். ரகசியமாக கடவுள்கிட்ட முறையிடுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. பல பேர் அப்படி கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மோஸ்ட்லி பொழப்புக்கு பண்ணுற விஷயங்கள் தானே. அதாவது மறுப்புங்கிறது வந்து பொழப்புக்கு பண்ணுறது தானே தவிர அது அவங்க மனசில் ஆத்மார்த்தமாக பண்ணுறது இல்லை. அதெல்லாம் இல்லை.
சரி, இப்போ சரி நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ கடவுளை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அதை சுற்றி சுற்றி கல்யாணத்துக்குள்ளே தான் வரேன். சமீப காலமாக நீங்கள் வந்து ஒரு 4-5 கேண்டிடேட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து சிங்கிள் பேரண்ட் அவங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. அதில் குறிப்பாக அம்மா மட்டும் இருக்காங்க, அப்பா இல்லை. அதாவது பிரிஞ்சவங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, இல்லைன்னா 2 பெண் இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்க அப்படியே போய் சரணாகதின்னு தான் கடவுள்கிட்ட விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவலையும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் முடிவெடுக்க தெரியாமல் திண்டாடுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் அவங்களுக்கும் இருக்கா? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேக சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. சிங்கிள் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அவங்களோட இது எப்படி இருக்குதுன்னா, நம்மளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுத்துருவாங்களோன்னு ஒரு பயத்தோடையே தான் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. பாதுகாப்பின்மை இருக்கு. பாதுகாப்பின்மை, சுய பாதுகாப்பின்மைங்கிறது இருக்குது. அது அவசியமே இல்லை. மனுஷனாக பிறந்தவன் எல்லாருக்குமே என்ன மாதிரி வாழ்க்கை கிடைக்குதோ அந்த வாழ்க்கையில் என்ன மேக்ஸிமம் கம்ஃபர்ட் ஜோனை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதானே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காது. ரைட், ஓகே. கணவர் இருக்கிறாரு, இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை விலகி போயிட்டாங்க, எதா இருந்தாலும் அந்த குழந்தைங்களை பொறுப்பாக வளர்க்குறதுங்கிறது வந்து அம்மாவுக்கு உள்ள திறமையோ, அம்மாவுக்குள்ள மன துணிவோ, இல்லை அம்மாவுக்கு உள்ள கமிட்மெண்ட்டோ, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அப்பாக்களை விட ஜாஸ்தி. கரெக்ட். அப்படி நின்று ஜெயிக்கிறாங்க. ஜெயித்தவங்களுக்கு வந்து அந்த துணிவோடையே அவங்க செயல்படலாம். அது மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட குழந்தைங்களை மறுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு கவலை ஓடிட்டே இருக்குது. இல்லை, இன்னும் ஒரு கவலையும் இருக்குல்ல அவங்களுக்கு. அதாவது ஒன்று மறுத்துருவாங்களோங்கிற கவலை, அது முக்கியமாக வந்து டிவோர்ஸியாக இருந்தால் அந்த கவலை நிச்சயமாகவே இருக்குது அவங்களுக்கு. 2வது விஷயம் வந்து தாங்க எங்கேயாவது ஏமாந்து போயிடுவோமோ அப்படிங்கிற கவலையும் அவங்கள்ட்ட இருக்குல்ல. செல்ஃபாக தன்னை எக்யூப் பண்ணிட்டு எவ்வளவு தான் பண்ணிட்டாலும் ஒரு இடத்துல ஒரு துக்கு ஒன்று இருக்குது. ஆமாம், நம்ம சிங்கிளாக இருக்கிறதுனால நம்மளை ஏதாவது சொல்லி ஏமாற்றிடுவாங்களோன்னு. அதெல்லாம் அவசியமே இல்லைங்கிறத நம்ம இங்கே வந்து உட்காந்து எக்ஸ்க்ளூசிவில் பேசும்போது கிளாரிட்டியாக கொடுத்துட்றோம். இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் மனதளவில் ஒத்து போகுதா, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினுடைய நேச்சர் நல்லா இருக்கா, இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்களா, அதை மாத்திரம் பாருங்கள். ஈவன் பையனுக்குமே அந்த கொஸ்டின் வந்து நிற்குது. தனியாக வளர்ந்த பையனா, ஒன்றும் இல்லை, சிங்கிள் சைல்டாக இருந்தாலே இந்த பிரச்சனை வருதுங்கிறப்போ, இந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தால் சொல்லுங்கள் சார், ஒரே பையனாக இருந்தால் ஒரே பொண்ணாக இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துருப்பாங்க. வேற ஒன்றும் காயப்படுத்திலாம் சொல்கிறது இல்லை, அவங்களோட இஷ்டத்துக்கு வளர்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட லிபர்ட்டி ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்து லைஃப் ஸ்டைலில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது காலம் என்னவா இருக்குது. இன்றைக்கி ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தை, அதுக்கான வாழ்க்கை அப்படி தான் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளோட இமேஜினேஷன்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே புகுத்தி அதனால அந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி, இல்லைன்னா அந்த அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி, இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இருக்கலாம்னா எல்லோரும் சேர்ந்து அவங்க பாட்டு லைஃப்பை நடத்திருக்கலாமே. எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸிட்டுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து கோவிட்னால் ஆச்சா, இல்லை ஹார்ட் அட்டாக்ல ஆச்சா, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காமலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அந்த ரேஞ்சில் தான் நம்மள்கிட்ட வந்து உட்கார்ற எல்லா ஃபேமிலிஸுக்கும் என்ன விடையை எப்படி கொடுக்கறது, அவங்களுக்கான சொல்யூஷனை எப்படி கொடுத்தா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கேயாவது போகணும்னா நம்ம இப்போ இந்த மீடியாவில் சொல்கிறோம், எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் ஆல்வேஸ் யூ ஆர் வெரி ஃப்ரீ டு கால் அஸ் அண்ட் டேக் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், நாட் அட்வைஸ். என்ன, நம்ம வந்து அறிவுரை கொடுக்குற ஆள் இல்லை. நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து அதுக்கான சொல்யூஷனை எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம். எதாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். அதுதான் வந்து கல்யாண மாலையோட ஸ்பெஷாலிட்டியே. உங்களோட ஒரு கால் மிஸ் ஆகிருந்ததுன்னா இம்மீடியட்டாக நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோமே தவிர இக்னோர் பண்ணவே மாட்டோம். அதுதான் வந்து கல்யாண மாலையோட இன்னி வரைக்கும் அதனுடைய பிராண்டுடைய இது வந்து 25 வருஷமாக காப்பாற்றப்படுறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம யாரையும் இக்னோர் பண்ணல, அதனால் இந்த சமூகம் நம்மளை இக்னோர் பண்ணாமல் பார்த்துக்குது. ரொம்ப கரெக்டு தான் மோகன் சார், ரொம்ப நல்ல விஷயம். மதுரையை பற்றி நம்ம ஆரம்பித்தோம், மதுரையோடு தான் நம்ம முடிக்கணும். கல்யாண மாலையினுடைய நம்ம ஊரில் கல்யாண மாலை நிகழ்ச்சி மதுரையில்
11, 12 தேதிகளில் நடக்கிறது. மே 11, 12 தேதிகளில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட்டுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ குறிப்பாக என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன சமூகங்கள் கூட இப்போ பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமூக அமைப்புகள்லேருந்து நம்மள்ட்ட வந்து கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய தேடிட்டு இருக்கோம், நீங்கள் லேட் பண்ணாதீங்க, நீங்களும் சேர்ந்து எங்களோட தேட நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சமூக அமைப்புகள் எல்லாமும் நம்மளோட கைகோத்திருக்காங்க. அதனால் எல்லா சமூகத்திற்குமான கம்யூனிட்டி மீட் தனிப்பட்ட முறையில் அந்த 11, 12 தேதிகளில் நடக்கிறது. அதற்கான விவரங்கள் இதை கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து நம்முடைய கல்யாண மாலையினுடைய ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படிங்கிறது அதனுடைய பட்டிமன்றம். அந்த வகையில் 11ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திரு ராஜா தலைமையில் முற்றிலும் இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கலகலப்பான பட்டிமன்றம் இருக்கு. கடந்த சில நிகழ்ச்சிகளாக அது வேலூரில் நடந்த பாரதி பாஸ்கர் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம இப்போ வந்து திருச்சியில் நடந்த நிகழ்ச்சி வணிகர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக பேச வந்திருக்கிறவங்க இளைஞர்களை போட்டு நடுவர் மட்டும் நமக்கு பரிச்சயமான முகம், மீதி எல்லாரும் புதிய பேச்சாளர்களை போட்டு நாம் அந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். அவ்வளவு சிறப்பாக இருக்குது. புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள், புதிய பார்வை இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த பட்டிமன்றமும் மிகச்சிறப்பானதொரு பட்டிமன்றமாக நடக்க இருக்குது. அது வந்து 11ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில். நல்ல அருமையான ஏசி ஹால், அருமையான கச்சேரிகளும் கதைகளும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மதுரைக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அழகான ஹால். அந்த ஹாலில் நடக்க இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு திருவிழா மாதிரி கலந்துக்குங்க. எப்படின்னா, ஒன்று நீங்கள் நல்ல தமிழை அனுபவிக்கலாம், நல்ல கலகலப்பான நகைச்சுவை உணர்வை அனுபவிக்கலாம், உங்கள் மனிதர்களை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக டெலிகாஸ்டும் போது உங்களை நீங்களே பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்பு, இது இத்தனையும் சேர்ந்து இருப்பதனால கட்டாயமாக 11, 12 தேதிகளில் மதுரை லக்ஷ்மி சுந்தரம் ஹால் கல்யாண மாலையின் நம்ம ஊரில் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வரன் தேடுற எல்லாரும் வரணும். தமிழ் மீது பற்றுள்ள எல்லாரும் வரணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். 11, 12 தேதிகளில் நாங்களும் மதுரையில் தான் இருக்கோம். சந்திக்கு வரவங்க கட்டாயமாக வாங்க, நிகழ்ச்சிக்கு வரவங்க மிஸ் பண்ணாமல் வாங்க. வரன் தேடுறவங்க பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் தட். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com